நம்ம காலையில் எழுந்த பின்னாடி ஒரு புதிய மனிதனாக சூப்பராக செம்மையாக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகி நமக்கு நினச்சதெல்லாம் நடந்து எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு கனவா இல்லை நினவா அப்படின்ற எண்ணுகிற அளவுக்கு அப்படியே எண்ணற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சூப்பராக செம்மையாக நடக்குது அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல. அந்த சந்தோஷம் வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய 10 ஹேபிட்ஸ். இந்த 10 ஹேபிட்ஸை பண்ணும்போது நம்மளுடைய லைஃபு டிராஸ்டிக்காக செம்மையாக நமக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுன்றதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி நம்ம டிப்ஸ் எபிசோடில் 10 ஹேபிட்ஸ் கம்ப்ளீட்லி கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். அது என்ன அப்படின்றத இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. நண்பா நண்பி, தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நாளில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கப்பா போனேன் அப்படின்னு நீங்கள் எல்லா பேரும் என்னை தேடுவீங்க அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஒரு 10 நாள் ஆயிடுச்சே, தம்பி எப்பயுமே விடமாட்டாப்லையே, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குமே, எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னை நிறையா பேர் என்னை தேடிக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் மெசேஜும் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் ஒரு சின்ன கேப் விடுறதுக்கான ஒரு முக்கியமான பர்சனல் கமிட்மெண்ட் இருந்தது. அது எல்லாமே நல்ல விஷயம் நினச்சிக்கோங்களேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. அவ்வளோ பிஸி. ஈவன் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக பிஸியாக தான் இருக்க போகிறோம். பட் ஸ்டில் நான் நண்பா நண்பியை மறந்துட முடியாது. உங்களுக்காக ஒரு எபிசோட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை தூங்க விடாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளும் அது மட்டும் இல்லாமல் என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு உத்வேகமும் உங்களுக்கு இந்த எபிசோடை பண்ண வைக்குது. இந்த எபிசோடில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா 10 ஹேபிட்ஸ் தட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப். எபிசோட்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த எபிசோட்ஸை இந்த பாட்காஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மட்டும்தான் இதை தொடர்ந்து ரன் பண்ண வைக்கும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும்தான் என்னை ரொம்பவே ஓட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பா நண்பிகளுக்கும் நம்மளுடைய நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்க முடியும். அதற்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளுக்கான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். உடனே நம்ம சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய 200th எபிசோட் வெரி க்ளோஸாக நம்ம நெருங்கிட்டோம். இதுக்கு நம்ம ஒரு கான்டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200th எபிசோடில் ஏன் கூட நீங்களும் பேசலாம். உங்கள் வீட்டை தேடி ஒரு பம்பர் ப்ரைஸும் காத்துக்கிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த பாட்காஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, நீங்கள் தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்பதற்கான காரணம் என்ன, இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்கன்னா ஏன் பண்ணுவீங்க, இந்த பாட்காஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள், இப்படி எல்லா கேள்விகளுக்கும் 100 வகைகளுக்கு மிகாமல் உங்களுடைய பதில்களை எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் பெஸ்ட் ரைட்டிங் ப்ரைஸ் வின் பண்ண போகிறீங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம். நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஆல்ரைட், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். ஸோ 10 ஹேபிட்ஸ் தட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப். என்னடா லைஃபு அப்படியே ஒரு கோடு போட்டு தாண்டாமல் ஒரே மாதிரியே காலைல இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் அதே ருட்டீனாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லை? அந்த சந்தோஷம் எப்படி உருவாக்குது, எப்படி நம்ம அந்த சந்தோஷத்தை நிலைக்க செய்வது, இல்லை அந்த சந்தோஷத்தை எப்படி அடைவது, நான் என்னோடய லைஃப் கரெக்டாக போகல அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்காக இருக்கலாம், நண்பிகளாக இருக்கலாம், நம்ம லைஃப்பை எப்படி திருப்பி மாற்றி அமைச்சு கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு ஒரு 10 டிப்ஸ், 10 ஹேபிட்ஸ் நீங்கள் இதை பண்ணிங்கனாவே உங்கள் லைஃபு செம்ம ஜாலியாக செம்ம சூப்பராக மாறின்றதுல சந்தேகமே கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட்.
ஸோ எப்போவுமே கிராட்டிடியூட் வந்து என்ன கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ அந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. கடவுளுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்க நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நன்றி உணர்வு இருக்கணுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அந்த அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணி உங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு செல்வதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே உங்களுடைய கிராட்டிடியூட் சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா செட் கோல்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னா ஒரு செட் கிளியர் அண்ட் டிஃபைன்டு கோல்ஸ் இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு ஓட்டத்தில் ஓடணுன்னா எங்கே போகணுன்னே தெரியாமல் எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே கரெக்டான கோல் செட் பண்ணணும். அதை வந்து ஸ்மாலராக பிரித்து ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸாக மாற்றி அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த கோலை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள், டெய்லி எக்ஸசைஸ். நிறையா வாக் பண்ணுறீங்களா, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒரு நியூமரஸ் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். இது உங்கள் எனர்ஜி லெவலையும் சரி அதிகப்படுத்தும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், உங்களுடைய மூடையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஜஸ்ட்டு வாக் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக வாக் பண்ணி பாருங்கள், லைஃப் செம்ம ஜாலியாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர்னு சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணல, உங்களை பற்றி நீங்கள் உங்களை கண்டுக்கலை, உங்களை நீங்கள் தட்டி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாகவோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியோ மாற்றி அமைக்க முடியாதுங்க. அதனால் எப்போவுமே உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், நல்லா பாத் பண்ணி நல்ல நியூ ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு நியூ ஹாபியை என்ஜாய் பண்ணி எடுத்துக்க பாருங்கள். இதெல்லாம் செல்ஃப் கேர் பண்ணும்போது ஈஸியாக லைஃப் மாறும். ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த மொமெண்ட்டில் என் லைஃப் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் இதில் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஈஸியாக உங்களோட ஃபோக்கஸும் சரி, நிறைய உங்களுடைய அந்த வெல்பீயிங்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸும் வரும். ஸோ எவ்ரிடே நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நல்லா டீப் ப்ரீத் பண்ணி உங்களை மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு மெடிடேஷனோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது சூப்பராக உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகி பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தோன்னா லேர்ன் கண்டினியூஸ்லி. ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய பெஸ்ட்டு பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்க. டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுலேருந்து தான் நம்ம லைஃப் வந்து பயங்கரமாக வந்து அடுத்தடுத்து போகும். ஸோ ஏதாவது நீங்கள் புதுசாக புக் ரீட் பண்ணலாம், நம்ம பாட்காஸ்ட் லெசன் பண்ணலாம், அதில் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஏதாவது கோர்ஸ் புதுசாக பண்ணலாம், நியூ சப்ஜெக்டை பற்றி பேசலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக கீப் உங்களுடைய அந்த லேர்னிங்கை கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஃபினான்சஸ் வைஸ்லி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், அது மாதிரி வெல்த்தியாகவும் இருக்கணும். வெல்த்தியான ரொம்ப நம்மளுக்கு அதிகமாக பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான கரெக்டான அந்த ஃபினான்சஸை நமக்கு வயசாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணாலே மற்ற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கப்படும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க தானே செய்வோம். ஏன்னா உணவு, உறைவிடம் இந்த மாதிரி அடிப்படையான தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப முக்கியங்க. ஸோ சும்மா சோம்பேறியாவோ இல்லை ப்ரோக்ரஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டு எதையுமே தள்ளி போட்டுக்கிட்டு இது நடக்கட்டும் அது நடக்கட்டும் அப்படி சோம்பேறித்தனமாக இருந்தால் எப்படி நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி புத்துணர்வாக எப்படி ஓட முடியும்? அப்போ நம்ம எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த நேரத்தில் இதை நான் பண்ணணும், இந்த நேரத்தில் இதை முடிக்கணும், நான் இந்த வேலையை நான் பண்ணணும், இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக சூப்பராக கிரேட் லைஃப்பை சூப்பராக உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது கிரேட் லைஃப்னால் அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிரேட் லைஃப் கிடைக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு எந்த வழியுமே தெரியலனா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கான பாதையை கொடுக்கும் இந்த வழிகள் எல்லாமே. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக்கையும் உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன பேசலாம் அப்படின்றதையும் மறக்காமல் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் வச்சு எழுதிருப்பீங்க. மறக்காமல் நம்ம கான்டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. 200வது எபிசோடுக்கான ஒரு கான்டெஸ்ட். உங்களில் யார் அடுத்த பிக் பேன் ஆஃப் த RJMN தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்
பாட்காஸ்ட். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ஏன் பிடிச்சிருக்கு, இந்த பாட்காஸ்ட்டை பிடிப்பதற்கு காரணம் என்ன, இந்த பாட்காஸ்ட்டை ஏன் கேட்குறீங்க, இந்த பாட்காஸ்ட்டை பற்றி நிறைய குறைகள், இது எல்லாத்தையும் 100 வரியில் திணிக்காமல் நீங்கள் RJ_Mann இன்ஸ்டாகிராமில் எழுதி அனுப்புங்க. ஸோ பெஸ்ட் ரைட்டருக்கு வந்து ஒரு சூப்பரான பம்பர் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட 200வது எபிசோடில் பேசலாம். உங்களுடைய குரலும் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறுன்றதுல சந்தேகமே கிடையாது. மறந்துடாதீங்க. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நண்பா நண்பி, நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் இருக்கீங்க RJ_Mann தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா நண்பி. உங்கள் வாழ்க்கையில் செம்மையாக சூப்பராக எல்லாமே நீங்கள் நினச்சபடியே மாறியே தீரும் நண்பா நண்பி. டேக் கேர் நண்பா. பை பாய்.